ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த பிஎம் கிசான் யோஜனாவில் 21வது தவணை பார்த்திங்க அப்படின்னா எப்போ கிடைக்க போகுது, எவ்வளோ பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கிடைக்க போகுது, உங்களோட பேர், உங்களோட ஸ்டேட்டஸ் அதில் என்ன, உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, உங்கள் பேர் இருக்குதா இல்லையா அப்படின்ற அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ தான் இது. அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் அண்ட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎம் கிசான் 21வது தவணை அரசு அதிரடி முடிவு. 35 லட்சம் விவசாயிகள் நீக்கம். உங்கள் பெயர் இருக்குதா இல்லையா, அதை பற்றின அப்டேட். அதாவது உங்கள் பேர் அதில் இருக்குதா இல்லையா, எப்போ இருந்து உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கிடைக்கும், எந்த தேதிகளில் உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸு தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேர் அதில் இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா 35 லட்சம் பேரை பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் நீக்கியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக விவசாயிகளும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட பேர் இருக்குதா இல்லையா, இந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தில் நம்மளோட பேர் இருக்குதா இல்லையா, நமக்கு அந்த 2000 ரூபாய் எப்போ கிடைக்க போகுது, எந்த தேதியில், அதாவது இந்த நவம்பரில் கிடைக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ எந்த தேதியில் கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, யார் யாரோட பேரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீக்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிஎம் கிசான் சாமான் நிச்சி யோஜனா. பிஎம் கிசான் பயனாளி விவசாயிகளா நீங்கள்? அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. பிரதமர் கிசான் திட்டம் தொடர்பாக நாடு முழுவதும் பரவி வரும் வதந்திகள் மற்றும் தவறான தகவலுக்கு மத்தியில் மத்திய அரசு ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தரங்களில் பரவும் தவறான செய்திகளில் குழப்பமடைந்த விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்த அரசாங்கம் அதன் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் மத்திய அரசு தவறான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகள் இப்பொழுது கடுமையான விதிகளின் கீழ் மட்டுமே வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அதாவது யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதமர் கிசான் திட்டத்தின் வழிகாட்டுதலை பின்பற்ற தவறிவிட்டதாகவும் சலுகைகள் பெற தவறான தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் அரசாங்கம் கூறியுள்ளது. இந்த வழக்குகள் மீதான விசாரணை முடித்துள்ள அரசாங்கம் பல தகுதியற்ற பயனர்களை அடையாளம் கண்டுபிடித்துள்ளது. பிப்ரவரி 1, 2019க்கு பிறகு நிலம் வாங்கியவர்கள் அல்லது மரபுரிமைக்காக பெற்றவர்கள், கணவன், மனைவி அல்லது மைனர் குழந்தைகள் போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தி கொண்டு குடும்பங்கள் இதில் அடங்கும். இதில் விதிகளை மீறுவதாகவும் என்றும் அத்தகைய நபர்களை திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை விண்ணப்பித்து இந்த மாதிரி போலியாக பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ அத்தகைய செயலர்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நீக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல விதமாக அப்ளை பண்ணி இதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் அந்த முறைகேடை அவங்க கண்டுபிடிச்சு அவர்களோட பேரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிவாரணம் கிடைக்கும். இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம், விவசாயிகளின் பெயர்களை பட்டியலிருந்து நீக்குவது தற்காலிகமானது என்றும் இது நிரந்தரமானதல்ல என்றும் அரசாங்கம் கூறியுள்ளது.
இந்த விவசாயிகளுக்கு இப்போது பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ் நடத்தப்படும். அதாவது பிசிக்கல் வெரிஃபிகேஷன் நடத்தப்படும். சரிபார்ப்புக்கு பிறகு அவர்கள் தகுதியானவர்களா என்று கண்டறியப்பட்டால் அவர்களின் பெயர்கள் பயனாளர்களின் பட்டியலில் சேர்க்கப்படும். இருப்பினும் தகுதியற்றவர்களாக கண்டறியப்பட்ட விவசாயிகள் 2வது வாய்ப்பு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. உங்களுடைய வீடுகளில் வந்து வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பயனாளருக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா மீண்டும் வந்து உங்களோட பேர் பட்டியலில் சேர்க்கப்படும். தகுதியற்றவர்கள பட்டியலில் உங்களோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கப்படும் அப்படின்றத சொல்லினாங்க. ஸோ மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தொகுதி மற்றும் கிராமத்தை உள்ளடக்கவும். கிராமத்தில் உள்ள பயனாளர் பட்டியலை பார்க்க GET ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். விவசாயிகள் இந்த தகவலை மொபைல் செயலி அல்லது கிசான் மித்ரா சாட்பாட் மூலமாகவும் அணுகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக இந்த PN கிசான் வெப்சைட்டில் வந்து உங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். சமீபத்தில் அரசாங்கம் 35,44,213 விவசாயிகளின் பெயர்களை பயனாளர் பட்டியலிருந்து நீக்கியது. இவர்களில் பெரும்பாலும் தெலுங்கானா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் போன்ற மாநிலத்தில் சேர்ந்த விவசாயிகளும் அடங்கும். இப்போது விவசாயிகள் தங்கள் தகுதியை நிரூபிக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் விண்ணப்பித்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். இந்த செயல்முறை ஆன்லைனில் அல்லது அருகில் உள்ள மிவேசா மையத்தில் சேர்ந்து முடிக்கலாம். எதிர்காலத்தில் சுமார் 5 மில்லியன் விவசாயிகள் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. PN கிசான் 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து இப்போது கிடைக்கும். அதாவது தற்போது மத்திய அரசு பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனாவின் 21வது தவணைக்கான தேதியை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. நவம்பர் 14 அன்று பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு இது குறித்து முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை குறித்தின முடிவு எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த 21வது இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் விழிப்புடன் இருக்குமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது. 21வது தவணை விடுவிக்கப்படும் வரை விவசாயிகள் தங்கள் கணக்குகளையும் நிலையும் தொடர்ந்து சரிபார்த்து பட்டியலில் இருந்து தற்செயலாக தங்களின் பெயர்கள் நீக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். ஒரு விவசாயியின் பெயர் நீக்கப்பட்டால் அவர் உடனடியாக மீண்டும் விண்ணப்பித்து தனது தகுதியை நிரூபிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பேரை வந்து நீக்கிட்டாங்க, உங்கள் விவசாய பட்டியல் இந்த கிசான் திட்டத்தில் உங்களோட பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக, அதாவது மறுநாளே நீக்கம் பண்ண மறுநாளே நீங்கள் போயிட்டு புதுசாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது இல்லை நான் வந்து தகுதியானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிசான் திட்டத்தில் வந்து இணைக்கப்படும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நவம்பர் மந்த்லேயே வந்து காசு, அதாவது இந்த 2000 ரூபாய் கிடைச்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.